வணக்கம். என் பேர் அகிலாண்டேஸ்வரி சண்முகம். என்னோட சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர். நான் இங்கே நியூ ஜெர்சியில் எடிசனில் இருக்கேன். எங்களோட குழு பேர் வந்து திருப்பறை குழு. நாங்கள் வந்து 2018லேருந்து வாசிக்க ட்ரை பண்ணி நாங்களே பழகி அதுக்கப்புறம் இப்போ முறையாக கற்றுக்கிட்டு வரோம். கடந்த 3 வருஷமாக தொடர்ந்து கற்றுட்டு வரோம். பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் சொல்லித்தரோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களும் வந்து எங்களோட வந்து வாசிப்பாங்க. நாங்களும் வந்து நிறைய இடத்துல தமிழ் வருடப்பிறப்பு, பொங்கல் திருவிழா அந்த மாதிரி, அப்புறம் வந்து நியூயார்க்கில் வந்து சுதந்திர தின பரேடு, அதில் எல்லாத்துலேயுமே வந்து வாசிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பறையை பற்றி சொல்லணுன்னா, பறைனா அவங்க எல்லாருக்குமே தெரியும். பறைனா பேசுறது, பறைக்கிறது, சொல்கிறது. நம்மளோட பழங்காலத்தில் வந்து ஒரு 2 ஊருக்கு இடையிலான கம்யூனிகேஷனே இந்த பறையில் இருந்தது. நம்மளோட வாழ்க்கை முறையில் வந்து பறை இல்லாத நிகழ்வே எதுவுமே கிடையாது. பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எல்லா விஷயத்துலேயும் இந்த பறை இருந்தது. அதுக்கப்புறம் கோவில் திருவிழா, ஒரு 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 நிகழ்ச்சிக்கும் ஒரு ஒரு மாதிரியான அடிகளும் இருக்குது. நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கற்றுட்டு வரோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த ஊரில் இருக்கிற குழந்தைங்க, நம்மளோட குழந்தைங்க வந்து இந்த இசையை வந்து பெருசாக நான் கேட்கறது கிடையாது இல்லையா. டே டு டே லைஃப்பில் வந்து அவங்களுக்கு இது நம்ம ஊரில் இருந்தோம்னா நம்ம கோவில் திருவிழா, அப்புறம் வந்து ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அப்போல்லாம் நம்ம கேட்போம். ஆனால் அந்த பசங்களுக்கு வந்து இதோட அந்த நாடி துடிப்பு வந்து அந்த உடம்புல ஏறலை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ நம்ம அது மாதிரி வாசிக்க வாசிக்க அவங்க எல்லாருக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களும் இதை தொடர்ந்து வாசிப்பாங்க. ஸோ இந்த இந்த இசைக்கு வந்து அழிவு இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு. எப்படி தமிழை வளர்க்குறோமோ எல்லாருமே பேசி அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அது மாதிரி நம்ம பசங்களும் பறை கற்றுக்கணுங்கிறது வந்து எங்களோட விருப்பம். அதான் நான் இப்போ வாசிக்க ஆரம்பிக்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகம் உயிர்கள் உழவன் உழைப்பு.
நன்றி அகிலா. நன்றி. அருமையா இருந்தது. ரொம்ப நன்றி அகிலா.